ஸோ நம்ம தேவையில்லாம சும்மா சும்மா டேப்லெட்ஸ் போட்டுட்டே இருக்கிறதுனால ஒரு மேஜர் இஷ்யூக்கு டேப்லெட் போட்டா ரியாக்ட் பண்ணாம போயிடுமா? அதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். குடல்ல இருந்து சிறுகுடல், பெருக்குடல் எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா, நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். இது 2மே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில ஏதாச்சும் ஒண்ணு குறையும்போது, சில நேரம் வயிற்றுப்போக்கு, அஜீரணம், சத்துக்கள் அப்சார்ப்ஷன் இல்லாம இருக்கிறது, அது எல்லாமே ஏற்படலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு வந்து சளி, இருமல், மூக்கொழுகல் அந்த மாரி வருது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் 80% நான் சொன்ன மாரி அது வந்து வைரஸ் ஃபீவர்ல தான் அது போய் விழும். வைரஸ் ஃபீவருக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் எந்த ஆன்டிபயோட்டிக்குமே அது ஒர்க்கே பண்ண போறது கிடையாது. எக்ஸாம்பிள் ஒரு அசித்ரோமைசினா இருக்கட்டும், இல்ல செஃபோப்ரச எனி டேப்லெட் நம்ம எடுக்கக்கூடியது அமாக்ஸிலின் கிளாவ்லானிக் ஆசிட் மாரி எந்த டேப்லெட் ரூ. 5 மாத்திரை வந்து ரூ. 5000 மாத்திரை எது போட்டா கூட அது வந்து ஒர்க் பண்ணாது. தேவையில்ல. ஆனா ஓகே. நம்ம மக்கள் என்ன ஆயிடும்னா, இல்ல 1 நாள், 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. 4த் டே வந்து சரி நம்மளுக்கு ஃபீவர் செட்டில் ஆகலன்னு ஆன்டிபயோட்டிக் போட்டுருவாங்க. போட்ட உடனே ஒரு நாள்ல செட்டில் ஆயிடும். அது ஆக்சுவலான நார்மல் கோர்ஸே பார்த்தீங்கன்னா, 3 நாள் ஜாஸ்தியா இருக்கும். 4த் டே, 5த் டே ஃபீவர் கம்மியாயிடும். ஸோ அதுதான் அதோட நேச்சுரல் கோர்ஸ். அந்த வைரஸ் இல்னஸோட நேச்சுரல் கோர்ஸே அதுதான்.